Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு dubstep bluetooth ஸ்பீக்கரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு Blinkitன்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கினேன். ஸோ இதே சேம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா Blinkitல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்ததுனால நான் அதில் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு இதனோட பேக்கேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அப்புறமேட்டுக்கு இதனோட ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு புக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 months பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் ப்ளே பண்ணுற பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் மெனுக்கு போகிற ஆப்ஷன் இருக்குது. இதே சேம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சேம் நம்ம இதை மொபைல் ப்ளூடூத் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதனோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே சூப்பராக இருக்குது. ஒரு சவுண்ட் பார் நமக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இதனோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த டப்ஸ்டெப் ப்ளூடூத் ஸ்பீக்கர் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட். இதனோட பேட்டரி கெப்பாசிட்டி 1200 mAh. இது 48 hours மட்டும் பேட்டரி பேக்கப் தருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 32 GB வரைக்கும் பார்த்திங்கன்னா SD கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைலில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதனோட வால்யூம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மைனஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் அழுத்தினாவே நமக்கு வால்யூம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். இல்லை வால்யூம் எனக்கு அதிகமாக வேணும்னா இந்த ப்ளஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். Play by USB drive. ஸோ உங்களுக்கு யூஎஸ்பி போட்ட உடனே ப்ளே பை யூஎஸ்பி டிரைவ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மோட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். Play by USB drive. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பியில் ஆப்ரேட் ஆகுது. சாங் ப்ளே பண்ணுறதுக்கு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். வால்யூம் கண்ட்ரோலுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணணும். பாஸ் ப்ளஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ மட்டும் கேட்டால் போதும். ஸோ நம்ம அந்த வீடியோ நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.